வெல்கம் டு மீனுவட் ஐக்யூ சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 2 மெஷர்மெண்ட்டில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் வந்து நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது வந்து எக்ஸாம்பிள்ஸில் சொல்யூஷன். என்ன சொல்யூஷன்னா நம்மளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பேரலோகிராம் தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. பேரலோகிராமோட ஃபார்முலா வந்து 12×8 எவ்வளோ? b into h யூனிட் ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் வந்து பேரலோகிராமோட ஃபார்முலா. b into ஸ்கொயர் யூனிட்ஸ் இதுதான் ஃபார்முலாங்கிறதுனால ஏதாச்சும் ஸ்டார் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் 12 இதில் இருக்க கொஷின் எடுத்து எழுதிட்டு b into hனா பிரித்தையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணணும். பிரித்து வந்து இது, ஹைட் வந்து இது, ஓகேங்களா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 96ன்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம பேரலோகிராமுக்கெலாம் கண்டுபிடிக்கணும். அதனால் அடுத்த சம்ஸ் வந்து பார்க்கலாம். அப்போ எக்ஸசைஸ் 2.1ல் இருக்க சம்ஸில் வந்து ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து b into h ஸ்கொயர் யூனிட்ஸா, b into h. இப்போ வந்து இது ரெண்டுக்கும் b into h ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வந்துடுச்சு. இப்போ பிரித்தையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணணுமா? பிரித் வந்து 11, ஹைட் வந்து 3. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண ஆன்சர் வந்து 33 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆன்சர். 33 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் இதோட ஆன்சர், ஓகேங்களா? அடுத்தது வந்து 7 சென்டிமீட்டர் வந்து லென்த்தில் கொடுத்துருக்காங்க. 13 சென்டிமீட்டர் வந்து பிரித்து, 10 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டு. இப்போ வந்து இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? எப்படின்ட்டு வந்துட்டு பார்க்கலாம். b into h ஸ்கொயர் யூனிட்ஸ், b into h. இப்போ வந்து பிரித்தையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணணும். பிரித் வந்து என்னது? 13, ஹைட் வந்து 10. இப்போ வந்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? 130 கிடைக்குமா? 130. ஏரியா ஆஃப் த பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஏரியாவும் தான் கேட்டிருக்காங்க, பெரிமீட்டரும் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. ஏரியானா தான் மல்டிபிள் பண்ணணும். இப்போ பெரிமீட்டருக்கு கண்டுபிடிக்கணும், இதுக்கும். இப்போ வந்து இதுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும் போது பெரிமீட்டர்னால் ப்ளஸ் பண்ணணும். எதையும்னா லென்த்தையும் அப்புறமேட்டுக்கு பிரித்தையும் வந்து ப்ளஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு ஏரியா வந்து இது அப்படின்னா ஏரியா தான் வந்து இது. அப்போ ஏரியா எதுனா அப்போ பெரிமீட்டர் எதுன்னு கண்டுபிடிக்கலாமா? பெரிமீட்டருக்கு வந்து ப்ளஸ் பண்ணணும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் ஆன்சர் வந்து 30 கிடைக்கும். இதோட பெரிமீட்டர் 30. இதுக்கு வந்து பார்க்கலாமா? இதுக்கு வந்து லென்த்தையும் பிரித்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 40. இதோட பெரிமீட்டர் 40, ஓகேங்களா? அடுத்தது இங்கே இருக்க சம்ஸ் வந்து ஃபைண்ட் த வேல்யூ. இதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா பார்க்கலாமா? பிரித்தையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணால் இதுக்கு 90 டிகிரின்னு ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே ஹைட்டே கொடுக்கல, ஆன்சர் வந்து 56ன்னு இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ வந்து 56ஆல் 8 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 56ஆல் 8 டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து எவ்வளோ கிடைக்கணும்? 7 சென்டிமீட்டர் தான் இதோட ஆன்சர், ஓகேங்களா? 7 சென்டிமீட்டர். 7 மீட்டரில் கொடுத்துக்கிறதுனால நம்ம மீட்டர் போட்டுக்கலாம். அடுத்தது இதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே பேஸ் கொடுக்கல, அப்போ இதையும் டிவைட் பண்ண ஆன்சர் கிடைக்குமா? இப்போ இதையும் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 13 கிடைக்கும், ஓகேங்களா? 13 மில்லிமீட்டர். இதுதான் இதோட ஆன்சர், ஓகேங்களா? இந்த இது வந்து சுரேஷ் ஓன் எ parallelogram shaped trophy in the state level chess tournament. He knocks the area of the trophy 735 square centimeter and its base is 21 centimeter. What is the height of the trophy? இப்போ வந்து இதையும் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா இதில் என்ன கேட்குறாங்க? ஏரியா தானே கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குமா?
பிரித்து வந்து இதில் பேஸு தான் பிரித்துன்னு சொல்கிறாங்க 21. ஆனால் இதில் வந்து பிரித்துன்ட்டு ஹைட் கொடுக்கலல்ல, ஹைட்டுக்கு என்ன பண்ணணும் சொன்னெல்லாம் முன்னியே அதில் இதையும் டிவைட் பண்ணால் ஹைட் கிடைக்கும். இதையும் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா இதையும் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் 35 கிடைக்கும். ஓகேங்களா, ஆன்சர் வந்து 35. இதோட டோட்டல் ஏரியாவே வந்து 35 தான். ஓகேங்களா, ஏரியா வந்து ஏரியா தானே கேட்குறாங்க, ஆன்சர் 35 கிடச்சிருச்சு. அப்புறம் ஜானகி ஹேஸ் எ பீஸ் ஆஃப் fabric in a shape of a parallelogram. Its height 12 meter and its base is 18 meter. She cuts the fabric into 4 equal parallelogram by cutting the parallel sides throughout midpoints. அவ வந்து என்ன வாங்குறான்னா ஃபர்பிக்கு என்னமோ ஒரு ஸ்வீட்ஸ் மாதிரியா என்னமோ வாங்குறா. அதை வந்து 4ஆக கட் பண்ணுறா. அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா பேரலோகிராம் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா, பேரலோகிராமோட ஃபார்முலா B/H ஸ்கொயர் யூனிட்ஸு. அப்போ வந்து இதில் என்ன கேட்குறாங்க, B/H ஹைட் வந்து 12, அப்புறம் பேஸ், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் கிடைக்குமா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? பிரித்து இன்ட்டு ஹைட். அப்போனா வந்து இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 56 சென்டிமீட்டர்ஸ் கிடைக்கும். இதோட ஆன்சர் வந்து இதுதான். அப்புறம் ஓகேங்களா, அடுத்து ஏ கிரவுண்ட் இஸ் ஏ ஷேப்டு ஆஃப் ஏ பேரலோகிராம். ஒரு கிரவுண்ட்னா வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி. அது வந்து என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா பேரலோகிராம் ஷேப்பில் இருக்குது. அதோட ஹைட் ஆஃப் ஏ பேரலோகிராம் 14. ஹைட்டு எவ்வளோ 14. அப்புறம் மீட்டர்ஸ் 14 மீட்டர்ஸ் இருக்குது. கரஸ்பாண்டிங் பேஸ் இஸ் 8 மீட்டர்ஸில் இருக்குது. லாங்கர் இட்ஸ் ஹைட்டோட கொஞ்சம் 8 சென்டிமீட்டர் லாங்கராக இருக்குது. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்டு. B/H 14 × 8 B/Hனா 14 × 8 B/H ஸ்கொயர் யூனிட்ஸ் அதோட ஃபார்முலா. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண ஆன்சர் வந்து அதோட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 15. ஓகேங்களா, 15 மல்டிபிள் 15 எவ்வளோ வரும்? 4620. அதோட காஸ்ட் கேட்டாங்க இல்லையா, அதுதான் வந்து 4620. டோட்டலாக வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.